வணக்கம். இந்த பதிவு ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் எஸ்ஜிடி படிக்கிறீங்க அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள பதிவாக இருக்கும். ஆங்கிலம், இங்கிலீஷ் தான் பார்க்க போகிறோம். இங்கிலீஷில் ஒரு 30 கேள்விகள் பார்க்க போகிறோம். டெஸ்ட் வடிவில் இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு 30 இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். 30 வார்த்தைக்கான மீனிங் கிடைக்கும். இந்த வேர்டு இப்படியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். நீங்களும் சேர்ந்து படிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், வாட் டஸ் SSTCN ஸ்டாண்ட் ஃபார்? இதுக்கு முன்னாடி 6 டெஸ்ட்டு வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். இது 7வது டெஸ்ட்டு. 6 டெஸ்ட்டு ப்ளஸ் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பேன். ப்ளேலிஸ்ட் கீழே இருக்குது. தேவைப்படுறவங்க படிங்க. படிச்சுட்டு இருக்கவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாட் டஸ் SSTCN ஸ்டாண்ட் ஃபார்? SSTCன்னா என்ன, எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னு கேட்குறாங்க. என்ன வரும் அப்படிங்கிறாங்க. 6th ஃபஸ்ட் லெசன்லேயே பிக்சர் போட்டு கொடுத்துருப்பாங்க. இதை கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் டீச்சிங்கில் இருக்கீங்க அப்படின்னா பாக்ஸ் போட்டது, பிக்சரில் இருக்கிறது, அந்த இன்ஃபர்மேஷனை முதல்ல படிச்சிருங்க. ஆன்சர், ஸ்டூடெண்ட்ஸ் சீ டர்ட்டில் கன்சர்வேஷன் நெட்வொர்க். எங்கே இருக்குது? ஸ்டூடெண்ட்ஸ் சீ டர்ட்டில் கன்சர்வேஷன் நெட்வொர்க் அப்படிங்கிறது தான் SSTCNக்கான ஃபுல் ஃபார்ம். ஒரு தடவை தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே பார்க்கும்போது ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து செகண்ட் கொஷின் பாருங்கள். 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட், த சப்ஜெக்ட் ஆஃப் எ சென்டென்ஸ் இஸ் ஆல்வேஸ் எ நவுன் ஆர் அ வேர்டு. வேர்ட்ஸ் தட் கேன் டேக் அ பிளேஸ் ஆஃப் எ நவுன். சப்ஜெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சென்டென்ஸில் நவுனை தான் சப்ஜெக்டாக எடுத்துப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா சப்ஜெக்ட்டுக்கு பதிலான ஒரு நவுனுக்கு பதிலான வேர்டை தான் பிளேஸ் ஆஃப் நவுனை தான் எடுப்பாங்க. சப்ஜெக்டாக எடுக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ப்ரெடிகேட்னா என்னென்னு சொல்லியிருக்காங்க. சப்ஜெக்ட்னா எழுவாய்ன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த எழுவாயை தான் சப்ஜெக்ட் சொல்கிறாங்க. அது எப்பயும் பெயர்ச்சொல்லாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கூட நவுனுக்கு பதிலான ஒரு வேர்டாக அது இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து ப்ரெடிகேட், த ப்ரெடிகேட் ஆஃப் எ சென்டென்ஸ் இன்க்ளூட் ஒன்லி த வேர்ப் அண்டு த நவுன் இஃப் தேர் இஸ் ஒன். ப்ரெடிகேட்னா என்னென்னு சொல்லுவோம் நம்ம அப்படின்னாக்கா, ப்ரெடிகேட்னா செய்கிறது, ஒரு செயலை செய்கிறவங்களை குறிக்கும். செயலையும் அது செய்யப்படுற ஒரு பொருளையும் சேர்த்தே குறிக்கிறது தான் ப்ரெடிகேட்டு. இது அப்படியே இருக்கிற லைன், ஆஸ் ஃபர் லைன் புக்கில் என்ன இருக்கோ அது அப்படியே எடுத்துருக்கேன். இதில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஷின், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ப்ரெடிகேட் இஸ் எ சென்டென்ஸ் இன்க்ளூட்ஸ் ஒன்லி த வேர்ப் அண்டு த நவுன் அப்படிங்கிறது தவறு. வேர்ப் அண்டு ஆப்ஜெக்ட்னு வரணும், இல்லை நவுன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஜெக்ட் இஃப் தேர் இஸ் ஒன். இந்த நவுன் மட்டும் ஆப்ஜெக்ட் அப்படின்னு வந்ததுன்னா இந்த சென்டென்ஸ் ரைட்டு. ஆப்ஜெக்டோடு சேர்ந்து தானே செயல் நடைபெறும், நவுன் கிடையாது. பயனிலை அப்படின்னு வரும்போதில் நவுன் வராது. இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் தான் வரணும். ஆப்ஜெக்ட் வந்தால் தான் சரி. ஸ்டேட்மெண்ட் பி மட்டும் தவறு, ஸ்டேட்மெண்ட் ஏ சரி. அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஸ்டேட்மெண்ட் ஏ அலோன் இஸ் கரெக்ட். இது மட்டும்தான் சரியானது. ஸ்டேட்மெண்ட் ஏ தான் சரி. ப்ரெடிகேட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தவறு. அடுத்து பாருங்கள். எ ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ் யூஸ்வலி எண்டு வித். எ ஸ்டேட்மெண்ட் எதில் எண்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஃபுல் ஸ்டாப். ஆன்சர் ஃபுல் ஸ்டாப். 4th கொஷின் பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் ஏ, ஸ்டேட்மெண்ட் பின்னு 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. when a statement asks a question we end it with a question mark. what do you want is a example of a question sentence. அடுத்து பி பாருங்கள். ஏ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் புரியுதுன்னு நினைக்கிறேன். பி பார்க்கலாமா? when a statement expresses surprise, wonder or strong emotion we end it with a full stop. how good these flowers smell is an example of such a sentence அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது செகண்டும் புரியுதா பாருங்கள். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொஷின் மார்க்கு. கொஷின் சென்டென்ஸ் கொஷின் மார்க்கில் முடியும். வாட் டு யூ வாண்ட் அப்படிங்கிறது ஒரு கொஷின் சென்டென்ஸ், வினா வாக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சரியானது. செகண்ட் பாருங்கள். எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, சர்ப்ரைஸ் பண்ணது, ஒண்டராக இருக்கிறது, ஒரு எமோஷனலான ஒரு ஸ்ட்ராங் எமோஷனலாக சொல்லும்போது அந்த சென்டென்ஸ் கடைசியில் ஃபுல் ஸ்டாப் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹவ் குட் திஸ் ஃப்ளவர் ஸ்மெல். இந்த ஃப்ளவரோட வாசனை எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி கடைசியில் அப்பாஸ்டபி தான் போட்டிருக்காங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஃபுல் ஸ்டாப் வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது சரியானதா தவறானதா? ஸ்டேட்மெண்ட் பி இதில் தவறானது. அப்போ என்ன ஆப்ஷன் வரும்? ஸ்டேட்மெண்ட் பி அலோன் இஸ் கரெக்டு. அப்போது ஸ்டேட்மெண்ட் ஏ அலோன் இஸ் கரெக்ட் அப்படிங்கிறது தான் சரியானது. படித்து பார்த்தீங்கனாலே புரிஞ்சிடும். 6th கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சூஸ் த கரெக்ட் வேர்ட் டு கம்ப்ளீட் த சென்டென்ஸ். ரெண்டு சென்டென்ஸில் கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஐ வில் டேஷ் மை ஃப்ரெண்ட், த வின் டேஷ் த லிவ்ஸ். மீட்டு ப்ளூன்னு வரணும். மீட்டு எந்த மீட் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஹோமோஃபோன் கேட்டிருக்காங்க. கரெக்டான ஸ்பெல்லிங் தெரிஞ்சால் தான் இதை நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். மீட்டு 2 மீட் இருக்குது. ஒரு மீட்டுக்கு சந்திக்கிறது, இன்னொரு மீட்டுக்கு இறைச்சின்னு பேர். அதே மாதிரி ப்ளூவும் வந்து ஒரு ப்ளூனா நீல நிறம், இன்னொரு ப்ளூனா வந்து வீசியது அப்படின்னு வரும். அப்போது எந்த ஸ்பெல்லிங்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். 8th புக்கில் கொடுத்துருப்பாங்க ஹோமோஃபோனில் வர்றது. MEET மீட் அப்படிங்கிறதும் BLEW ப்ளூ அப்படிங்கிறது தான் சரியானது. நான் என் ஃப்ரெண்டை மீட் பண்ணேன், காற்று வீசுனது அப்படிங்கிறது தான் ப்ளூ. உங்களுக்கு ப்ளூங்கிற மீனிங் புரிஞ்சால் கூட நீங்கள் இதை போட்டுற முடியும். சரியா? அடுத்து 7th கொஷின் பாருங்கள். Dash is the repetition of the same sound in 2 or more words. Usually they come at the end of the lines in poems and songs. Example, tower, power. என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். Dash is the repetition of the same word. சேம் வேர்டு ரிப்பீட் ஆகும். இது யூஸ்வலாக எண்டில் தான் வரும். சாங்கோட இல்லை போயத்தோட லைன் கடைசியில் தான் வரும். அது என்னது? அது சிமிலியா, ரிதமா, ரைமா? ஆன்சர் ரைம். ரைமிங் வேர்டுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தான் இது, ரைமுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தான் இது, படிச்சுக்கோங்க. அடுத்து 8th கொஷின் பாருங்கள். இன் விச் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு ஆர் சில்லிஸ் கல்டிவேட்டட் மோர்? தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் சில்லி அதிகமாக பயிரிடப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. எந்த டிஸ்ட்ரிக்கு? லெசனில் பிக்சர் போட்டு இருக்கும், ராமநாதபுரம். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்லி எக்ஸ்பேண்டட்? அதே மாதிரி சில்லியை வந்து ஃபஸ்ட்டு எப்படி சொல்லுவாங்க? கோவை மிர்ச்சின்னு சொல்லுவாங்க. அதை கூட தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மாறி மாறி வேறு அடிஷன்ஸ்லாம் வந்ததுனால அதுக்கப்புறம் அது பேர் மாறிடுச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு எப்படி சொன்னாங்க? கோவை மிர்ச்சின்னு சொன்னாங்க. அடுத்து 9th கொஷின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்லி எக்ஸ்பேண்டட்னு கேட்டிருக்காங்க. சிஇஓனா என்னென்னு தெரியணும், இஎம்ஐஎஸ்னால் என்னென்னு தெரியணும், ஐஏஎஸ்னால் என்னென்னு தெரியணும், ரேம்னா என்னென்னு தெரியணும். இதில் இது 3 தான் வந்து அப்ரிவேஷன். இது வந்து அக்ரோனிமில் வரும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் கீழே டெஸ்ட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா புரியும். ரேம் அப்படிங்கிறது ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, சரி. ரேம் அப்படிங்கிறது ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, சரி. ஐஏஎஸ் அப்படிங்கிறது இந்தியன் ஆர்மி சர்வீஸா? இஎம்ஐஎஸ்ங்கிறது எஜுகேஷ்னல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ங்கிறதும் சரி. சிஇஓங்கிறது சீஃப் எஜுகேஷ்னல் ஆஃபீஸர் அப்படிங்கிறதும் சரி. ஐஏஎஸ்ங்கிறது ஆர்மி கிடையாது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படின்னு வரும். ஐஏஎஸ்ங்கிறது ஆர்மி கிடையாது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்னு வரும். இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் தான் வந்து ஐஏஎஸ். அதனால் தவறாக இருக்கிறது ஐஏஎஸ் மட்டும்தான். அடுத்து 10th கொஷின் பாருங்கள். 4 of the following 5 are alike in certain way and so form a group which is the one that does not belong to the group. கீழே 5 இருக்குது, அதில் 4 மட்டும்தான் சேர்ந்து ஒரு குரூப் ஆகும், 1 மட்டும் ஆகாது. அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன? கார்லிக், சீசம், மஸ்டர்டு, ஆலிவு, கார்னு. இதில் எதில் மட்டும்தான் வந்து உங்களால் ஆயில் ரெடி பண்ண முடியாது? கார்லிக் வட்டி மட்டும்தான் உங்களால் ஆயில் ரெடி பண்ண முடியாது. அதனால் அப்போது நம்ம எது தான் சொல்லலாம்? இதில் அவுட் ஆஃப் ஒன் எது அப்படின்னாக்கா ஏ தான் அவுட் ஆஃப் ஒன்று. கார்லிக் தான் வந்து இதில் ஃபார்ம் ஆகாது குரூப்பில். இது அப்படியே புக்கில் இருக்குது. அடுத்து 11th கொஷின் பாருங்கள். எ ஸ்டேட்மெண்ட். A formal letter has specific format and should be written in an accurate and organized manner. Statement B. The key difference between a formal and informal letter in the color of the paper used ன்னு கொடுத்துருக்காங்க. எது சரின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபார்மல் லெட்டர் வந்து ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கும், கரெக்டான ஃபார்மெட் இருக்கும், கரெக்டாக அக்யூரேட்டாக ஆர்கனைஸ் ஆன மேனரில் இருக்கும் ஃபார்மல் லெட்டர்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபார்மல் லெட்டருக்கும் இன்ஃபார்மல் லெட்டருக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு கேட்டிருக்காங்கன்னா கலர் ஆஃப் த பேப்பர் யூஸ் பண்ணுறது தான் டிஃப்ரெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது தவறு. ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்டான கீ ஃபேக்டர் என்ன அப்படின்னாக்கா நீங்கள் படித்து பார்த்தீங்கனாலே தெரியும். 2 பேருக்குமே சேமாக தான் இருக்கும். ஃபார்மல் இன்ஃபார்மல் ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். சென்டர் அட்ரஸ்ஸு, நேம் ஆஃப் த டெசிக்னேஷன், அட்ரஸ் டு த ரிசீவரு, அது மட்டும் கொஞ்சம் மாறும். சென்டர் அட்ரஸ் வரும், இங்கே அட்ரஸ் டு த ரிசீவர் வரும். மேஜர் டிஃப்ரெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மலுக்கும் இன்ஃபார்மலுக்கும் சப்ஜெக்ட் வந்து ஃபார்மலில் இருக்கும், இன்ஃபார்மலில் இருக்காது. சப்ஜெக்ட் இல்லாத ஃபார்மல் லெட்டரே இருக்காது. ஆனால் இன்ஃபார்மலில் சப்ஜெக்ட்டு தேவை கிடையாது. அது மட்டும் பார்த்துக்கோங்க. இங்கே சப்ஜெக்ட்டுன்னு வந்திருந்தால் கூட உங்களுக்கு சரின்னு கொடுத்துருக்கலாம். ஆனால் இங்கே கலர் ஆஃப் த பேப்பர்னு கொடுத்துருக்காங்க. அதனால் ஸ்டேட்மெண்ட் பி வந்து தவறு. அப்போது ஸ்டேட்மெண்ட் ஏ அலோன் இஸ் கரெக்ட் அப்படிங்கிறது தான் ஆன்சராக வரும். ஸ்டேட்மெண்ட் ஏ அலோன் இஸ் கரெக்ட்.
12th கொஷின் பாருங்கள். ஐடென்டிஃபை த எரர் இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். ஐடென்டிஃபை த எரர் இன் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். ஐ எம் திங்கிங் இட் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் புக். இட் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் புக். இதில் எது தவறான வேர்டுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இருக்கிறது வந்து ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். உங்களோட ஒப்பீனியனை சொல்லுது இல்லையா, ஒப்பீனியனை சொன்னால் அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் வரும். அப்போது என்ன தான் இதில் தவறாக இருக்கும்? ஐ எம் திங்கிங்னு வருமா, இல்லை ஐ திங்க் இட் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் புக்குன்னு தான் வரணும். அப்போது ஐ எம் திங்கிங்கிறதுல தான் வந்து தவறு இருக்குது. இது வந்து ஐ திங்க்னு கொடுத்தாலே போதும். ஐ திங்க் இட் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் புக் அப்படின்னு சொன்னாலே போதுமானது. ஐஎம்ங்கிறது வர தேவையில்லை. அப்போ ஆன்சர் வந்து எதில் எது எரர்னு கேட்டிருக்காங்க. அப்போது ஏ தான் எரர். இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் லிவ்டு ஹியர் சின்ஸ் 2020 அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வரும். அதே மாதிரி ஐ ஹாவ் நோ ஹிம் சின்ஸ் சைல்ட்ஹுட். ஐ ஹாவ் நோன் ஹிம் சின்ஸ் சைல்ட்ஹுட் அப்படின்னு சொன்னோம்னாக்கா இந்த சென்டென்ஸும் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை தான் குறிக்கும். ஐ ஹாவ் ஸ்டடிடு இங்கிலீஷ் ஃபார் 5 இயர்ஸ்ன்னு சொன்னாக்கா அதுவும் என்னது? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை தான் குறிக்கும். அடுத்து 19th கொஷின் பாருங்கள். 19th வந்து ஒரு பாட்டு பற்றி சொல்லியிருக்காங்க. 19th கொஷின், த சின்குயின் போயம் ஷுட் ஹாவ் 5 lines அண்ட் த ஃபினிஷ்டு போயம் ஷுட் ஹாவ் ஒன்லி டேஷ் வேர்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சின்குயின் போயம்னு ஒன்று இருக்குது, அதோட ஹெட்டிங்கு, அதுக்கு அடுத்த வேர்டு எல்லாமே சேர்த்து மொத்தமே என்ன தான் வரும்? 11 வேர்ட்ஸ் தான் வரும். அதுக்கு பேர் தான் சின்குயின் போயம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சின்குயின் போயம் வந்து 5 lines இருக்கும். 5 linesனாலும் ரொம்ப நீட்டான லைனாக இருக்காது, 2 வேர்ட் போட்ட லைனாக தான் இருக்கும். மொத்த பாட்டுக்கான வேர்ட்ஸே வந்து 11 தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 11க்குள்ளே இருக்கும், 11 தான் இருக்கும். அதுதான் என்னது? சின்குயின் போயம். சின்குயின் போயம் எத்தனை வேர்ட்ஸ் தான் இருக்கும்? 11 வேர்ட்ஸ் தான் இருக்கும். அதை 5 லைனாக கொடுத்துருப்பாங்க. ஒரு ஹெட்டிங் இருக்கும், அந்த ஹெட்டிங்கை பற்றின வேர்டு இருக்கும், அதோட அட்ஜெக்டிவ் இருக்கும், அதோட ஸ்பெஷல் இருக்கும். அந்த மாதிரி இதுக்கு விளக்கமும் இருக்குது. மொத்தமே எத்தனை வேர்ட்ஸ் தான் இருக்கும்? அந்த பாட்டில் 11 வேர்ட்ஸ் தான் இருக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. சின்குயின் போயம். 20th கொஷின் பாருங்கள். சூஸ் த கரெக்ட் பேர் ஆஃப் த மீனிங். 2 வேர்டு கொடுத்துருக்காங்க. 2 வேர்டுக்கும் மீனிங் கரெக்டாக என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அக்செப்ட்னா என்ன, எக்ஸப்ட்னா என்ன? ACCEPT. அக்செப்ட்னா என்ன மீனிங், எக்ஸப்ட்னா என்ன மீனிங்னு கேட்டிருக்காங்க. இதனால இதில் எது சரியானதுன்னு தெரியுதா பாருங்கள். அக்செப்ட்னா என்னது? ஐ வில் அக்செப்ட். நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா என்னது? ரிசீவ் பண்ணுறது. ஒன்றத்தை ரிசீவ் பண்ணுறது தான் அக்செப்ட்டு. எக்ஸப்ட் அப்படின்னா அதை தவிர அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. எக்ஸப்ட்டு அவங்க, எக்ஸப்ட்டு அவ அப்படி சொல்கிறோம் இல்லையா. நாங்கள் எல்லோரும் வரோம் எக்ஸப்ட் அவங்க அப்படின்னு சொன்னோம்னா என்னது? டு லீவ் அவுட். அவங்க அதை தவிர அப்படிங்கிற மாதிரி வரும். அப்போது அக்செப்ட்னா ரிசீவ், எக்ஸப்ட் EXCEPT. எக்ஸப்ட்னா டு லீவ் அவுட் அப்படிங்கிறது தான் சரியானது. 21 கொஷின் பாருங்கள். டேஷ் ஆர் மேட் அப் ஆஃப் வேர்ட் தட் ஹாவ் பீன் பிளேஸ்டு இன் சச் அ வே that they make the shape of an object and also use words to describe the object. ஒரு பாடல் இருக்குது, ஒரு பாடல்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாடலை எப்படி இருக்குன்னாக்கா, அந்த பாட்டு ஒரு மீன் பண்ணுது இல்லையா, ஒரு வடிவத்தை மீன் பண்ணுதுன்னா, இப்போ நான் வந்து பாரதியாரை பற்றி பாட்டு பாட போகிறேன் அப்படின்னா அந்த பாட்டோட வரிகளை வச்சு பாரதியாரை உருவத்தை ரெடி பண்ணுறதுக்கு பேர் தான் அந்த பாட்டு. அந்த மாதிரி தான் அதோட டெஃபினேஷன். அந்த பாட்டு என்ன பேருன்னு கேட்குறாங்க. லைம்ரிக் ஏற்கனவே பார்த்துட்டோம், சின்குயின் போயமும் ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ இது வந்து கான்க்ரீட் போயம்னு சொல்லுவோம். இப்போ பேர்டு அப்படிங்கிறது தான் அந்த போயம்னு வச்சுக்கோங்களேன். பேர்டு தான் அந்த போயம் அப்படின்னா அந்த போயத்தோட வார்த்தையை வச்சே பேர்டை வரைஞ்சிருவாங்க. அதான் கான்க்ரீட் போயம். கேட்டுக்கிட்டீங்கனாலே உங்களால் சொல்லிட முடியுது பார்த்தீங்களா, சொல்லிட முடியும். டேஷ் ஆர் மேட் அப் ஆஃப் வேர்ட்ஸ் that have been placed in such a way that they make the shape of an object and also use words to describe the object. அந்த ஆப்ஜெக்டை தான் அந்த பாட்டு சொல்லும். அந்த பாட்டோட வரிகள் வந்து அந்த உருவத்தையே ரெடி பண்ணியிருக்கோம். கான்க்ரீட் போயம்னு வரும். பேர்ட் மாதிரி வரைஞ்சி வரும். நீங்கள் 7th புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு வந்து ஒரு ஒக்காபுலரியில் வந்திருக்கும், பேர்டு மாதிரி இருக்கும். அதோட மீனிங் தான் இது, படிச்சுக்கோங்க. கான்க்ரீட் போயம்ங்கிறது அதே தான். 22nd கொஷின் பாருங்கள். சூஸ் த கரெக்ட் மீனிங் ஆஃப் பேர். சி, லுக்கு, வாட்ச், இது மூணுக்கும் என்ன கரெக்டான மீனிங்னு கேட்டிருக்காங்க. சி அப்படின்னா டு நோட்டீஸ் வித் ஐஸ். சீன்னு சும்மா சாதாரணமாக பார்க்குறது, யோசிக்காமலோ இயல்பாவோ சும்மா ஒன்றத்தை பார்க்குறோம் இல்லையா, அப்போ தான் என்னது சீன்னு சொல்லுவோம்.
நீ பார்த்தியா அப்படி கேட்போம்ல, நீ பார்த்தியா அதை வெளிலேருந்து உள்ளே வராங்க பார்க்கும்போது யூ see the ரெட் கார் அப்படின்னு கேட்போம். யூ see the ரெட் கார் அப்படின்னா என்னது, சும்மா சாதாரணமாக நீங்கள் பார்க்கும்போது அதை பார்த்தியா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, அதான் சி. இப்போது லுக் அப்படின்னா என்னது, லுக் அப்படின்னா டு டைரக்ட் யுவர் ஐஸ், உன்னை பார்க்க முயற்சி செய்யும்போது டு லுக் அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னை பார்க்க நம்ம முயற்சி செய்கிறோம் அப்படின்னா டு லுக் அப்படின்னு சொல்லுவோம். டு டைரக்ட் யுவர் ஐஸ், உன்னோட ஐஸை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு போய் பார்க்குற இல்லையா, அதுதான் வந்து லுக் அப்படின்னு சொல்லுவோம். டு டைரக்ட் யுவர் ஐஸ். வாட்ச் அப்படின்னா ஒன்று அப்சர்வ் பண்ணுறது. ஐ வாட்ச் டிவின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ கரெக்டாக அதை ஸ்பெசிஃபிக்காக அதே தான் தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்ருப்போம். அதனால் அதை வாட்ச் பண்ணுறோம். இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் அப்படின்னு அதுக்கு டியூரேஷன் இருக்கும். சம் டைம் அதை வாட்ச் பண்ணுறோம். அப்படிங்கும்போது தான் என்னென்னு சொல்லணும், வாட்சுங்கிறத யூஸ் பண்ணணும். இதில் மட்டும் வராது, டேஷாக கூட கொடுத்துடலாம். நான் சொன்னது அப்படியே எக்ஸாம்பிளாக டு see the ரெட் கார் அப்படின்னு கேட்டுட்டு அந்த இடத்துல சி வருமானு கேட்கலாம். அதே மாதிரி நீ வந்து அதை பார்த்தியா, கேன் யூ see அப்படின்னு சொல்லாமல் கேன் யூ லுக் த கார் அப்படின்னு கேட்கலாம். புரியுதுங்களா நான் சொல்கிறது? அதே மாதிரி நீ வந்து அந்த பையனை வாட்ச் பண்ணியா அப்படிங்கிறத டியூரேஷன் கொடுத்துட்டு கூட இந்த இடத்துல என்ன வேர்டு வரும்னு கேட்கலாம். அதனால் நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சொல்லிடலாம். ஒன்றுத்த வந்து எந்த ஒரு நோக்கமுமே இல்லாமல் இயல்பாக டக்குன்னு பார்க்கும்போது என்ன வேர்டு யூஸ் பண்ணணும், சிங்கிறத யூஸ் பண்ணணும். முயற்சி பண்ணி ஒன்றுத்த பார்க்க போகும்போது உங்களோட ஐஸ் அதுக்கு கொண்டு போகும்போது அது என்னென்னு சொல்லணும், லுக்குன்னு சொல்லணும். ஒரு சர்டன் டைமில் ஒன்றுத்த நோட் பண்ணுறோமோ, ஒன்றுத்த வந்து அப்சர்வ் பண்ணுறோம் இல்லையா, அப்போ தான் என்ன சொல்லணும், வாட்ச் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஹூ இஸ் நோன் அஸ் த ஹைஜாக் ஹீரோயின். ஹூ இஸ் நோன் அஸ் ஹைஜாக் ஹீரோயின். யாரை வந்து ஹைஜாக் ஹீரோயின்னு சொல்லியிருக்கோம், அந்த லெசன் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பிக்சர் போட்டு ஹெலிகாப்டர் ஏரோப்ளேனோட படம்லாம் போட்டு கொடுத்துருப்பாங்க. நீரஜா ஃபோனாத் தான் வந்து ஹைஜாக் ஹீரோயின். நீரஜா ஃபோனாத் அவங்க வந்து பிளேன் ஹைஜாக்லேருந்து நிறைய பேரை காப்பாற்றிருப்பாங்க. அவங்க ஒரு சீனியராக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் வந்து அந்த ஹைஜாக்லேருந்து எல்லாரையுமே காப்பாற்றினவங்க. அதனால தான் அவங்க என்னென்ன அறியப்படுறாங்க, த ஹைஜாக் ஹீரோயின் அறியப்படுறது நீரஜா ஃபோனாத். அடுத்து சூஸ் த இன்கரெக்ட் பேர் ஃப்ரேசல் வேர்ப் அண்ட் இட்ஸ் மீனிங். ஃப்ரேசல் வேர்பும் மீனிங்கும் கொடுத்துருக்காங்க. அதில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபைட் ஆர் ஃப்ளைட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டு டிபெண்ட் ஒன் செல்ஃப் ஆர் டு ரன் அவே. ஒன்று டிபெண்ட் பண்ண, இல்லையா ஓடிடு, ரன் அவேனா ஓடி போயிடு அப்படிங்கிறது தான் ஃப்ளைட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபைட் ஆர் ஃப்ளைட்டுக்கு அதான் மீனிங். ஹாவ் அ நைஸ் ஃப்ளைட் அப்படின்னா என்ஜாய் யுவர் ஃப்ளைட்டுன்னு அர்த்தம். இன் ஃபுல் ஃப்ளைட் அப்படின்னாக்கா எஸ்கேப்பிங் அஸ் ரேப்பிட்லி அஸ் பாசிபிள். இன் ஃபுல் ஃப்ளைட்னா என்ன மீனிங்கு, எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் எஸ்கேப் ஆகிடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புட் டு ஃப்ளைட் அப்படிங்கிறது என்ஜாய் எ சேஃப் ஜேர்னி கிடையாது, தவறு இது. இதுக்கு என்ன வரும் அப்படின்னா டு என்ஜாய் எ சேஃப் ஜேர்னிங்கிறது தவறு. டு காஸ் சம் ஒன் டு ஃப்ளீன்னு வரும். டு காஸ் சம் ஒன் டு ஃப்ளீ, ஒருவரை தப்பி ஓடுறதுக்கு, ஓட வைக்கிறது, அதுக்கு தான் வந்து என்ன கொடுப்பாங்க, புட் டு ஃப்ளைட்டுன்னு அர்த்தம். தப்பி ஓட வைக்கிறதுன்னு சொல்லலாம். டு காஸ் சம் ஒன் டு ஃப்ளீ அப்படிங்கிறது தான் இதுக்கு சரியானது. இங்கே தவறாக கொடுத்ததுனால இதுதான் இங்கே ஆன்சராக வருது, பாக்கியெல்லாம் சரியானது. அடுத்து 25th பாருங்கள், ஸ்டேட்மெண்ட்டு ரீசன் கொடுத்துருக்காங்க. த சென்டென்ஸ் த ரேட் இஸ் பீயிங் சேஸ்டு பை த கேட். த ரேட் இஸ் பீயிங் சேஸ்டு பை த கேட். அதாவது எலி வந்து கேட்டால் சேஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் கரெக்டாக இது பண்ணால் அப்படி தான் வரும். இது ஆக்டிவ் வாய்ஸ், இஸ் இன் த ஆக்டிவ் வாய்ஸ்ன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்த ரீசன், in the active voice the subject perform the action, whereas in the passive voice the subject receive the action. இப்போ ஆக்டிவ் வாய்ஸில் சப்ஜெக்ட் தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். எப்படி, the cat chasing the rat அப்படின்னு வந்ததுன்னா அது ஆக்டிவ் வாய்ஸு. இதே பேசிவ் வாய்ஸ்னால் சப்ஜெக்ட் வந்து ரிசீவராக இருக்கும். எப்படி, the rat is chased by the catன்னு வந்திருக்கு இல்லையா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போது ரீசன், அவங்க கொடுத்துருக்க ரீசன் வந்து சரியானது. அப்போ ஆன்சர் என்னென்னு வரும், ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸு, ரீசன் இஸ் ட்ரூ. ரீசன் ட்ரூ, ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸு. டி தான் ஆன்சர். 26வது கேள்வி 26th, who was known as the Nightingale of India? Who was known as the Nightingale of India? யாரை வந்து நைட்டிங்கேல்னு சொல்கிறோம்? ஆன்சர் சரோஜினி நாயுடு. 27th கொஷின் பாருங்கள், ரைம் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. ரைம் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ரைம் ஸ்கீம் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பாட்டில் கடைசி வேர்டை மட்டும் பார்க்கணும். பாட்டை படிச்சுட்டு ஒரு தடவை
கடைசி வேர்டை செக் பண்ணுங்கள். சைல்டு, கெயினு, மெயில்டு, ரைனு. ஃபஸ்ட்டு என்ன வந்திருக்கு? சைல்டுக்கு ஏன்னு கொடுத்துடலாமா? அடுத்து சைல்டு ரிலேட்டடாக வரல, கெயின்னு வந்திருக்கு. அப்போ செகண்டுக்கு என்ன பண்ணிவிடுவோம்? பீன்னு வேறு ஒரு பேர் கொடுப்போம். திரும்பவும் சைல்டுக்கு ஏ, சைல்டோட ரிலேட்டடாக மைல்டு வந்திருக்கு. அப்போது இதுக்கும் ஏ. கெயினுக்கு ரிமைன்னு வந்திருக்கு. அப்போது பி. அப்போது ஏபி, ஏபிங்கிறது தான் ஆன்சராக வரும். 27th ஆன்சர் ஏபி, ஏபி. அடுத்து 28th கொஷின் பாருங்கள். சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதில் எது கரெக்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேர்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டோனியஸ். இன்ஸ்டோனியஸ் அப்படின்னா ஹேப்பனிங் ஆர் டன் இமீடியட்லி. நொடி பொழுதில் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது வந்து இன்ஸ்டோனியஸ்ன்னு சொல்லலாம். இன்ஸ்டோனியஸ்னால் ஹேப்பனிங் ஆர் டன் இமீடியட்லி. ஃப்ளிக்கர்டு அப்படின்னாக்கா விட்டு விட்டு தெரியுது. இப்போ லைட்டு விட்டு விட்டு தெரியுது, இல்லை மெழுகுவத்தி விட்டு விட்டு எரியுது அப்படின்னா ஃப்ளிக்கர்டுன்னு சொல்லலாம். ஃப்ளிக்கரோட பாஸ்ட் டென்ஸ் தான் வந்து ஃப்ளிக்கர்டு. அப்போது ரெண்டுமே மீனிங் சரி. அப்போ ஆன்சர் என்னென்னு வரும்? போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் 1 and 2 ஆர் கரெக்ட். அப்போது சி த ஆன்சராக வரும். அடுத்து 29th கொஷின் பாருங்கள். நான் படித்த உடனே ஆன்சர் சொல்லிடுங்க. டேஸ் இஸ் அன் ஆடியோ விஷுவல் ஆர் ஆடியோ விஷுவல் ஃப்ரம் ஆஃப் மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன் டு ப்ரமோட் ஆர் செல் அ ப்ராடக்ட், சர்வீஸ் ஆர் ஐடியா. என்னது? நியூஸ் பேப்பரா? ஒன்று வந்து ஆடியோவாவோ இல்லை விஷுவல் ஆடியோவாவோ இருக்கும். அது என்ன பண்ணும்? கம்யூனிகேஷனை ரெடி பண்ணும், மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷனை கொடுக்கும். எதுக்கு? ஒரு ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணுறதுக்கோ, ஒரு சர்வீஸை ப்ரமோட் பண்ணுறதுக்கோ, ஒரு ஐடியாவை ப்ரமோட் பண்ணவோ இல்லை செல் பண்ணவோ அதை யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொல்லியிருக்கணும் இன்னொரு ஆன்சரு. அட்வர்டைஸ்மெண்ட். அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு மீனிங் தான் இது. அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் அன் ஆடியோ விஷுவல் ஆர் ஆடியோ விஷுவல் ஃப்ரம் ஆஃப் மார்க்கெட்டிங் கம்யூனிகேஷன் டு ப்ரமோட் ஆர் செல் அ ப்ராடக்ட்டு, சர்வீஸ் ஆர் ஐடியா அப்படிங்கிறது தான் சரியானது. ஆன்சர் அட்வர்டைஸ்மெண்ட்டு. 30th கொஷின் பாருங்கள். த பிளே த டெம்பஸ்ட் வாஸ் ரிட்டன் பிட்வீன் 1:16:10 to 1:16:11. மெனி கிரிட்டிக்ஸ் அண்ட் ஹிஸ்டோரியன்ஸ் பிலீவ் இன் டு பி ஒன் ஆஃப் த லாஸ்ட் பிளே ஆஃப் ஹூம். யார்? த டெம்பஸ்ட்டுங்கிறத எப்போ எழுதுனாங்க? 1610 to 1611 எழுதுனதாக சொல்கிறாங்க. அதை சுற்றி நிறைய பிலீவ்ஸும் ரெடியாக இருக்குது, நிறைய வரலாற்று பின்னணிகளும் நம்பிக்கைகளும் இருக்குது. இதை எழுதுனது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வில்லியம் ஷேக்ஸ்பியரா, வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்தா? த டெம்பஸ்ட் யாரோடது? வில்லியம் ஷேக்ஸ்பியரோடது தான் த டெம்பஸ்ட். 31st கொஷின் பாருங்கள். நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட் டஸ் நாட் டேக் த ப்ரிஃபிக்ஸ் அன்? இந்த 4 வேர்டில் எந்த வேர்டுக்கு ப்ரிஃபிக்ஸாக அன் வராது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். தொடர்ந்து படிங்க. நன்றி, வணக்கம்.